அன்பான மாணவ கண்மணிகளே, அறிஞர் பெருமக்களே, என்னோடு இந்த இலக்கிய திருவிழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கிற அறிஞர் பெருமக்கள், மரியாதைக்குரிய வரலாற்று ஆய்வாளர் திரு CR இளங்கோவன் அவர்களே, கொங்கு மாவட்டத்தினுடைய மிகச்சிறந்த நாவலாசிரியை அன்பு சகோதரி அகிலா அவர்களே, கொங்கு நாட்டினுடைய இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலே வரலாற்று உணர்வை விதைத்த என்னுடைய அருமை நண்பர் கவிஞர் மீனாட்சி சுந்தரம் அவர்களே, கொங்கு நாட்டினுடைய சிறுகதை எழுத்தாளர்களில் தலை சிறந்த கவிஞர் என்னுடைய நண்பர் அருமை நண்பர் அம்சப்பிரியா அவர்களே, மற்றும் இங்கே கலந்து கொள்ள வந்திருக்கிற நண்பர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அரசு நூலகத்துறை அதிகாரிகளே, அன்பான நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இனியவர்களே, எனக்கு தரப்பட்டிருக்கிற நிமிடம் மிக குறைவு. இப்போது நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், நீங்களும் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். உங்கள் பேச்சு முடிந்ததற்கு பின்னால் என்னுடைய பேச்சை தொடங்கலாம் என்று நான் கருதுகிறேன். உங்களுடைய பேச்சு இப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்குமானால் வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம் என்று சொல்லிவிட்டு பொது நூலகத்துறை அரசு அலுவலர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறலாம் என்று நான் கருதுகிறேன். இனிய நண்பர்களே, நான் பேசட்டுமா? இன்ட்ராக்ஷன் பண்ணி ஒரு சபையை நடத்துகிறது தான் நல்ல சபைக்கு அழகு. கல்வி திட்டமே அப்படி தான், மெக்காலே கல்வி திட்டமே 40 நிமிஷம் பாட வேலையில் மாணவர்களோட இன்ட்ராக்ஷன் இருக்கணும், இல்லைன்னா அது ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி தான் திட்டம். அதுக்காக தான் கவனி பார்த்திங்களா, அதெல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க ஆசிரியர் பெருமக்கள். அதனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு முன்னாலே முற்பகலில் பேசியிருக்கிற அகிலா அவர்களும் அம்சப்பிரியா அவர்களும் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி மாணவர்களை அல்லது இந்த சபை வரை மேடைக்கு அழைத்து பென்சில் கொடுத்து ஏதோ இன்ட்ராக்ஷன் பண்ணாங்க. அதற்கு பிறகு பேசிய அருமை ஐயா ரவீந்திரனும் இன்ட்ராக்ஷன் பண்ணார், அவர் தலைமை ஆசிரியர். இப்போ நான் பேச போகிறது எனக்கு கொஞ்சம் சிக்கலானது. உணவுக்கு முன்னால் பேச சொன்னார்கள். நான் பசி இருக்கிறனால உங்கள் கவனம் என் பக்கம் திரும்பாதுன்னு சொல்லி நான் அடுத்த வருடம் கூட பேசிக்கொள்கிறேன் என்று தான் நான் சொன்னேன். இல்லை நீங்கள் உணவுக்கு பிறகு பேசலாம் என்று சொன்னார்கள். அதனால் பேசட்டுமான்னு அனுமதி கேட்டு பேசுகிறேன். ஏன் கேட்குறேன்னா, இவர்களெல்லாம் பேசியது கலை இலக்கியம், நான் பேசுவது வரலாறு. வரலாறு என்றாலே இந்த கைதட்டிய சகோதரிக்கு ரொம்ப நன்றி. அந்த முதல் கைதட்டல் ஆரம்பித்தவங்க யாருன்னு சொன்னால், இந்த சிறுகதை ஆசிரியர் பற்றி ஒரு கொஸ்டின் போட்டாங்க அகிலா. ஒரு சிறுகதை ஆசிரியர் நான் கோட் பண்ணேன், அவங்க பேர் தெரியுமான்னு கேட்டது கரெக்டாக வந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு நான் செல்லு பார்த்துட்டே இருந்தேன்னு அகிலா நினச்சாங்க. நான் அதை கவனிச்சுட்டு தான் இருந்தேன். அந்த சிறுகதை ஆசிரியர் பெயர் லாவண்யா சுந்தர்ராஜ், கரெக்டுங்களா? அதைத்தான் சொன்னீங்க. அப்போ நல்ல அருமையான கைதட்டல் இன்ட்ராக்ஷன் இருக்குது, எனக்கு இது போதுமானது. நான் வரலாறுன்னு ஏன் சொல்கிறேன்னா, ஒரு காலத்தில் வரலாறு போர் அடித்தது, இன்றைக்கி வரலாறு தான் சுவை. வரலாறு தெரியாமல், வரலாறு இல்லாமல் எதுவுமே சாதிக்க முடியாது. நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கணும். இப்போ நாம் நின்றுக்கிறது திருப்பூர் இல்லையா? திருப்பூர் நகரத்தில் காந்தி நகரையும் காதர்பேட்டையும் தெரியாதவங்க யாராவது இருக்க முடியுமா? முடியாது. இதுக்கு ஒரு பெரிய உலகளாவிய முக்கியத்துவம் இருக்குது. என்னென்னு தெரியுமா? கொஞ்சம் பேர்த்துக்கு தான் தெரியும். இப்போ நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுக்குறேன். தமிழ்நாட்டில் சினிமா தலைநகரம் எது? சென்னை. இந்தியாவில் முக்கியமான சினிமா தலைநகரங்கள் எது? சொல்லுங்கள் பார்க்கலாம். பாம்பே அல்லது மும்பை, கல்கத்தா அல்லது இன்றைக்கு கொல்கத்தா. அப்போ இந்தியாவுக்கே கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ் இந்த 3 தான் சினிமா நகரமாக இருந்தது. ஆனால் உங்களுக்கு ஒரு தெரியாத விஷயம், கோயம்புத்தூர் சினிமா தலைநகரம் ஆக ஒரு 20 ஆண்டு காலம் செயல்பட்டு வந்தது உங்களுக்கு தெரியுமா?
தெரியாது. எங்கள் மாணவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. வரலாறு எல்லா துறையிலும் ஆழமாக போகணும். சினிமாவிலையும் போகணும், நாவல்லையும் போகணும், வரலாற்றில் வேளாண்மையிலையும் போகணும். எல்லாத்துலேயும் வரலாறு சுவையானது. அதை விட என்ன பெரிய ஆச்சரியம் என்றால், தமிழ்நாட்டிலேயே மிக பெரும் சினிமா தலைநகரமாக உருவெடுக்கவிருந்த ஒரு குட்டி நகரம் எது தெரியுமா? கோயம்புத்தூர் ஜில்லாவில் தான் இருக்குது. அது எதுவும் இல்லை, தொழில் நகரம் என சொல்லப்படுகிற திருப்பூர். திருப்பூர் சினிமா நகரமாக தலையெடுக்கவிருந்தது. 1931 ஆகஸ்ட் 31 முதல் சினிமா பேசிச்சு. அதுக்கு முன்னாடி ஊமை படம். 1914 30 வரைக்கும் 16 வருஷங்கள் டைலாக் சவுண்ட் இருக்காது. அந்த இது மட்டும் ஆக்ஷன் மட்டும் இருக்கும். பக்கத்தில் நின்று ஒருத்தர் அப்படி கமெண்ட்ரி கொடுத்துட்டே இருப்பான். இதிலேயே ரொம்ப ரசித்து போயிட்டாங்க நம்ம மக்கள். அப்போது முதலாக சினிமா தமிழ்நாட்டில் 1931 வந்தது. இந்தியாவில் கல்கத்தாவில் 1929 வந்துருச்சு. அப்போது திருப்பூர்காரங்க 2 பேர் அண்ணன் தம்பிங்க நாடகமெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அடே என்னடா இது, சினிமான்னு ஒரு மேட்ரு வந்திருக்கு, இது பயங்கரமாக இருக்குது. அந்த சினிமானுடைய பேர் இன்ட்ரெஸ்டிங்கான பேர், அது இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த பேர் என்ன தெரியுங்களா? மெலடி ஆஃப் லவ். 1929. இது ஒரு வெள்ளைக்கார நாட்டு படம், அமெரிக்கா ஹாலிவுட்டில் தயாரான படம். கல்கத்தாவில் ஓடிட்டு இருந்தது. அந்த படச்சூரில் வாங்கி, அந்த படக்கருவியை வாங்கி கொண்டு வந்து திருப்பூரில் போட்டுடலான்ட்டு பிளான் பண்ணாங்க. இங்கேருந்து 2 பேர் அண்ணன் தம்பிக்கு படம் எடுத்தாங்க, போனாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு ஊர், ஒரு சிற்றூர். அந்த ஊர் பேர் கித்தார்பூர். கித்தார் கலைநகரமாக என்னவோ. அந்த கித்தார்பூரில் வீடுக்கு வீடு குடிசை தொழில், இந்த பனியன் தயாரிக்கிறது. அந்த மாட்டு வண்டி சக்கர அளவுக்கு பெரிய உருளை உருட்டி அது அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு பனியன் தயாரிச்சுட்டு இருந்தாங்க. இதை பார்த்ததுமே இது நல்லா இருக்குது, சினிமா பட பெட்டி ஒன்றும் வாங்க வேண்டாம், நாம் இந்த பனியன் தயாரிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கிட்டு போய் திருப்பூரில் போட்டுடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போவெல்லாம் நம்ம வெளிநாட்டில் முதலீடு பண்ண போய் முதல் தொழில் ஆரம்பித்து வாழ்க்கையை ஜெயிக்க போகிறோன்னு போனால் சினிமாக்குள்ளே போய் பூந்துட்டியாடா அப்படின்னு திரும்பி வந்தால் வீட்டுக்குள்ளே விடமாட்டாங்க. ஆனால் அன்றைக்கி அந்த பெற்றோர்கள், என்னடா சினிமா இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவு கோயம்புத்தூரில் பண்ண போகிறேன்னு வந்தேன், நீ என்னென்னமோ பனியன் தயாரிக்கிறது மேலாடை போடுறதெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கிற, இங்கே யாரும் மேலாடையே போடுறதில்ல, அதுலேயும் மேலாடைக்கு உள்ளாடை எப்படி போடுவாங்க, அதெல்லாம் ஆகாதுன்னு சொன்னாங்க. இல்லை, இதை நாங்கள் சக்ஸஸ் பண்ணி காட்டுவோம்னு சொல்லி 1935 பேபி நிட்டிங் கம்பெனி என்று திருப்பூரில் முதல் முறையாக ஒரு தென்னிந்தியாவிலேயே முதல் பனியன் கம்பெனி திருப்பூரில் உருவாக்க காரணம் அந்த பிரதர்ஸ், அந்த சகோதரர்கள் தான். அவங்க போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும்போது என்ன ஆச்சுன்னா, அதில் ஒரு ஊசி ஒன்று இருக்கும், நெய் ஊசி, அது உடஞ்சி போச்சு. கல்கத்தாக்கு தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. வேண்டாம், நாம் கல்கத்தாக்கு போக வேண்டாம், நாமளே ரெடி பண்ணலான்னு சொல்லி எங்கடா கிடைக்குன்னு பார்த்தா, இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கிற சபையில் இருக்கிறவங்களுக்கு கோயம்புத்தூர் நகரம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டவுன் ஹால் கோயம்புத்தூரில், இது ராயல் தேட்டருக்கு மேற்கு புறம் இருதயா தேட்டர் இருக்குது. அந்த சந்து பழைய மார்க்கெட் ரோடு தான் வின்சென்ட் ரோடு. அங்கே ஒரு லேத் பட்டறை இருந்தது 1930. அந்த லேத் பட்டறையில் இந்த ஊசியை போட்டு இவரே ரெடி பண்ணி, இந்த அண்ணன் தம்பிக்கு 2 பேர்த்தில் ஒருத்தர் கொண்டு வந்து போட்டு மறுபடியும் டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. பிக்கப் ஆச்சு. அவங்க திருவாரூர்லேயும் நாகப்பட்டினத்துலேயும் 2 சினிமா தேட்டரையும் கட்டினாங்க. அது பேபி டாக்கீஸ், அது நல்லா ஓடிச்சு, நல்லா பிக்கப் ஆகிட்டு வந்தது. அந்த பிக்கப் ஆகிட்டு வந்துருக்கிற சமயத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருப்பூரில் மட்டும் உள்ள ஓட்டத்தில் ஓடாமல் போச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, பணக்காரன் மட்டும்தான் மேலாடை போடுவாங்க அன்றைக்கெல்லாம், பனியன் எல்லாம். நம்மெல்லாம் போட மாட்டோம். அது கொஞ்சம் தான் விற்பனை ஆகுது, வெளியூர்களுக்கு போகுது, உள்ளுக்குள்ளே விற்க மாட்டேங்குது, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ஐடியா ஒன்று பண்ணாங்க பாருங்கள். அந்த ஐடியா சொன்னால் இந்த மக்களை இழிவுபடுத்துவதாக தயவுசெய்து நினைக்கக்கூடாது. 1930 40 வரைக்கும் இந்த தம் அடிக்கிற பழக்கம் இருந்தது. ஆனால் சிகரெட் கம்பெனிகள் இல்லை. சிகரெட் கம்பெனிகளில் பீடி சுருட்டு 2 தான் இருந்துச்சு. இந்த பீடி சுருட்டு 2 எதுக்கு பயன்படுத்துதுன்னா, நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நான் இந்த சப்ஜெக்ட் இப்படி நிறுத்திட்டு ஜம்ப் பண்ணி கொஞ்சம் வெஸ்டர்ன் சைடுக்கு போகிறேன். இது சிறுவாணி இலக்கிய திருவிழா. சிறுவாணிங்கிறது எதுனா, சிறுவாணி நதி முக்திக்களத்துலேருந்து புறப்பட்டு கிழக்க திரும்பி 23 மைல் வடக்க போய் அந்த பவானி ஆற்றுல கலக்கிறது, கூடல்பதியில் கலக்குது. அந்த சிறுவாணி ஆறு சமாச்சாரமாக ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருந்தது. கோயம்புத்தூர் நகரம் நினைக்கிறதுக்கு ஒரு பெரிய நகரம் இல்லை. ஒரு நொய்யலாறு தெற்கு கரை, சங்கனூர் பள்ளம் வடக்கு கரை, பீளமேடு கிழக்க, வைசால் வீதி மேற்க, இவ்வளவு தான் கோயம்புத்தூர் நகரம். ஆனால் அந்த நகரத்திலேயே குடிநீர் பஞ்சம் பயங்கரமாக இருந்தபோது
மிக்கச்சிவி நான் வளர்சிதை மாற்றம்னு தலைப்பு பொருத்தமாக தான் கொடுத்துருக்கேன். வளர்சிதை மாற்றம்னா உங்களுக்கு தெரியும், வளர்வது சிதைவது, சிதைவது வளர்வது, சிதைவு 10%, வளர்ச்சி 90%. இப்படி தான் குழந்தை பருவம் நம்ம வளருவோம். இந்த வளர்சிதை மாற்றம் தவறி விழுந்து தான் கோயம்புத்தூர் எழுந்தது அப்படிங்கிறதுக்கான விஷயந்தான் இந்த வளர்சிதை மாற்றம். அப்போது அந்த சிறுவாணியில் பெரிய பிரச்சனை என்னென்னா அந்த தண்ணி கொண்டு வர்றது. அதுக்கு மிகப்பெரிய அறிஞர்கள், என்னுடைய நண்பர் சிஆர் இளங்கோவன் கூட சிறுவாணின்னு ஒரு நூல், அருமையான நூல் எழுதியிருக்காரு. இங்கே அறிந்தவர்கள் இருக்கிறீங்க. அது என்ன பெரிய விஷயம்னா, சிஎஸ் ரத்னசபாபதி முதலியாரும் சேப்ப நரசிம்ம நாயுடுவும் சிறுவாணி தண்ணியை கண்டுபிடிச்சி கோவை நகரத்துக்கு தீர்ப்பாக கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி சங்கனூர் பள்ளத்துலேயும் நொய்யலாத்துலேயும் தான் தண்ணி குடி தண்ணீர் எடுக்க பார்த்தாங்க, முயற்சி பண்ணிட்டு பார்த்தாங்க, முடியல. அது பல்லு தடைஞ்சு கிடது. அப்போ ஊர் பூரா ட்ரில் போட்டாங்க, போரிங் போட்டால் கொங்கு நாடு என்பது மேடு, பாறை மேடு, பூரா ட்ரில் விட்டு பூரா ஒட்டஞ்ச போது போர் வழியில் குடிநீர் பஞ்சத்தை தீர்க்க முடியல. ஒரு அதிகாரி எழுதுனா பாருங்க, குடிநீர் பஞ்சம் தலை விரித்தாடுது, சமயத்தில் நானே வந்து சோடாவை குடிச்சு தான் சமாளித்தேன்னு ஒரு கலெக்டர் சொன்னான். அந்த கலெக்டர் பேர் ஏஆர் காக்ஸ் வீதின்னு இன்றைக்கி ஸ்டேடியத்துக்கு மேவரத்தில் இருக்குது. அப்போ கலெக்டருக்கு அந்த நிலைமை இருந்த அந்த காலகட்டத்தில் குடிநீர்னால தான் கோயம்புத்தூர் வாழ தகுதியற்ற ஊர்னு வெள்ளக்காரன் மெட்ராஸு கவர்னருக்கு லெட்டர் எழுதினானுங்க. அந்த மாதிரி சமயத்தில் சிறுநீர் கண்டுபிடிச்சி அப்போது ஒரு பெரிய கோயம்புத்தூருடைய தலைமை பொறியாளர் மദ്രാஸ் மாகாணத்துக்கு எழுதினார். சிறுவாணி கண்டுபிடிச்சிட்டாங்க, பெரிய பாடுபட்டு சிஎஸ்ஆர் எல்லாம் ரெடி பண்ணிட்டார், கண்டு வந்துட்டு. ஆனால் சிறுவாணிமலை அடிவாரத்திலிருந்து வைசால் வீதி வரைக்கும் 30 கிலோமீட்டர் தூரத்துக்கு குழாய் பதிக்க முடியாது, அது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைன்னு எழுதிட்டான். ஏன்னு கேட்டால் கொண்டு போகிறது எவ்வளோ கஷ்டம்னு, சிறுவாணிமலை அடிவாரத்தில் அட்டை பூச்சிகள் தொல்லை யாரும் வேலை பார்க்க முடியாதுன்னா. அப்போ அந்த அட்டை பூச்சிக்கு அந்த கான்ட்ராக்ட் எடுத்த கிருஷ்ணபாயர் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணார். அத்தனை பேர்த்துக்குமே ஒரு ஐடியா பண்ணி அட்டை பூச்சிகளுக்கு நிவாரணம் கொடுத்தார். என்ன நிவாரணம்னா, அட்டை பூச்சி தேளு பாம்பை விட கொடியது. அது என்னென்னா, அதை ஒட்டிச்சுன்னா பிரிக்க முடியாது, அட்டை போலைம்பாங்க. அது வந்து ரத்தத்தை உறிஞ்சாமல் கீழே விழுகாது, அவ்வளோ ரத்தத்தை உறிஞ்சிடும். அதை கொண்டு வர வெளியே எடுக்கணும்னா கை விரல் குரடு வச்சு எடுத்தால் வராது. அதில் சிறுவாணி குழாயை பதிக்கிற வேலை நடந்துட்டு இருந்தபோது இந்த வேலை தடைபடக்கூடாதுன்னு ஒரு ஐடியா பண்ணாங்க. இந்த நெருப்பு குச்சி உரைச்சி அதில் வச்சோம்னா அட்டைப்பூச்சி முதுகில் பட்டு உருகி செத்து போகும். அது ஒன்று தான் அட்டைப்பூச்சி நம்மக்கிட்ட இருந்து பிரிக்கிற ஆயுதம். அந்த ஆயுதத்தில் நெருப்பு குச்சி ஒட்ட வச்சோம்னா அது கையேந்தியானு வேகும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு ஐடியா கண்டுபிடிச்சாங்க. அந்த ஐடியா தான் சுருட்டு. சிகரெட் அப்போ இல்லை, சுருட்டு பற்ற வச்சு அந்த நெருப்பை அது மேலே வச்சா ஒரு நிமிஷம் அப்படியே வச்சா வெந்து உளுந்து செத்து போகுது. இதுதான் ரெமடி. அப்படி தான் சுருட்டு, பீடி ரெண்டுமே, தீப்பெட்டி 3மே அந்த குழாய் பதிக்கிற பணியாளர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. அதில் தம்மடிக்கிற பழக்கம் இல்லாதவங்க கூட சுருட்டு, பீடி, தீப்பெட்டி வாங்கி இடுப்பில் முடிஞ்சு வச்சுட்டு தான் குழாய் பதிச்சாங்க. 188 வருஷமாக இன்றைக்கி அந்த குழாய் தான் ஓடிட்டு இருக்குது. அந்த மேட்ரை இந்த பிரதர்ஸ் கண்டுபிடிச்சாங்க பாருங்கள். திருப்பூர் பனியன் வந்து உள்ளுக்குள்ளே மேலாடை போடுவது அடிமைத்தனம், அதில் அடிமை ஒரு மேலாண்மைக்கு பயந்துட்டு பனியன் போடக்கூடாது அப்படிங்கிற நிலைமை இருந்தபோது, விற்பனையாகாத போது ஒவ்வொரு பனியனுக்கும் ஒரு பீடிக்கட்டை ஒரு தீப்பெட்டியும் இலவசம்னு கொடுத்து அதுக்கப்புறம் பனியன் விற்பனை செஞ்சாங்க அந்த பிரதர்ஸ். இப்போ ஒரு ஆச்சரியம், இன்றைக்கி 15 லட்சம் கோடி, அத்தனை கோடி, இத்தனை கோடிக்கு வெளிநாட்டுக்காரங்க எங்கே வந்தாலும் நேராக வர்றது காதர்பேட்டைக்கு தான். அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணி அல்லது வாங்கி கொண்டு போகிறாங்க. அப்படின்னா அந்த ஊர் பேர் என்னன்னு சொன்னேன், காதர்பேட்டை. அந்த காதர் யார் தெரியுங்களா? அவங்க தான் சினிமா படக்கம் இப்போ சுருள் வாங்க போய் திரும்பி வந்து கம்பெனி ஆரம்பித்தாங்களா, பேபி நிட்டிங் கம்பெனி முதலாக. அவன் பேர் எம்ஜி குலாம் காதர். அந்த குலாம் காதர் பேரில் தான் இப்போ காதர்பேட்டை இருக்குது. இப்போ இந்த காந்தி நகர் இருக்குது. இப்போ அந்த காந்தி நகரை வந்து 1946 கோவை ஐயாமுத்துன்னு ஒருத்தர் 10 ஏக்கரா பரப்பில் வாங்கி போட்டு 1947 பிப்ரவரி மாதம் அது சத்தியமூர்த்தி கேபி சுந்தராம்பல் முன்னிலையில் இன்னாகரேட் பண்ணது. ஆக தொழில் நகரமாக கோவை திருப்பூர் உருவெடுக்கிறது. இந்த கோவை நகரத்தினுடைய பெரும் இந்த மான்செஸ்டருக்கு துணை புரிந்து இந்தியாவுக்கு இன்றைக்கி எத்தனையோ ஜிஎஸ்டியை எதிர்கொண்டு, எத்தனையோ வரி எதிர்ப்பை ஏற்கொண்டு வளர்ச்சிதை மாற்றத்தில் திருப்பூர் தத்தளித்து முன்னேறிட்டு இருக்குது. இது தொழில் மேட்ரு. நான் 3 மேட்ரு சொல்ல நினச்சேன். இது தொழில் விஷயம், இன்னொன்று கல்வி, இன்னொன்று தண்ணீர். இந்த கல்விங்கிற விஷயத்த ஒரு சின்ன குழு கொடுத்தேன்னா எனக்கு அந்த நேரம் சரியாக போயிடும் நினைக்கிறேன். அதாவது கல்வி ரொம்ப பஞ்சம். இன்றைக்கி பீகார், உத்தரப்பிரதேசத்துலலாம் கல்வி அவ்வளோ இல்லை. நம்ம தான் நல்ல ஸ்டேட் லெவலில் கல்வி வந்திருக்கோன்னா இதுக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த வளர்ச்சிதை பருவத்தில் எவ்வளோ பாடுபட்டார்கள் நம்ம முன்னோர்கள்ங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். அதை ஒரு சின்ன ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிவிட்டு அந்த 3 நிமிஷத்தில் அது முடிஞ்சிடும். ஒரு பையன்
கீழே ஒரு 4 காசை கண்டெடுத்தான். கோயம்புத்தூரில் ஒரு பையன் கீழே 4 காசை கண்டெடுத்தான். 4 என்பது இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ₹1ங்கிறத சிறு மதிப்பு, மிகச்சிறு மதிப்பு ₹1 தான் இன்றைக்கி. ₹1 4ல் ஒரு பங்கு. ₹1 என்பது 16 அணா, 8 அணா என்பது 50 காசு, 4 அணா என்பது 25 காசு. அந்த 25 காசு கண்டெடுத்ததுமே டக்குன்னு அவன் நினச்சான், இதை வச்சு ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமேன்னு யோசித்தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 25 காசு. அவனுக்கு எண்ணமே அப்படித்தான். உடனே போய் தன்னுடைய துறவி ஒருத்தங்கிட்ட சொன்னான். நண்பன், அவர் சன்னியாசி சின்ன வயசுலேயே. ஏப்பா இதை வச்சுட்டு பள்ளிக்கூடம் கட்டலான்னு நான் ஆசைப்பட்றேன்னா. அப்படியா, இந்த 50 காசு நீ வச்சுக்கோ, இதை வச்சு முயற்சி பண்ணேன்னா. நேராக வீட்டில் வந்து அவங்க அப்பா கிட்ட சொன்னார். அவங்க அப்பா சொன்னார், தம்பி நல்ல பண்ணியப்பா, பள்ளிக்கூடம்னு நினச்சிருக்கிய, அது நான் படிக்கணும்னு நினைக்கிறவங்க காலத்தில் பள்ளிக்கூடம் 4 பேத்துக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும்னு நினச்ச பார்த்தியா, இந்த ₹5 கொடுத்துருக்காரு, ஏற்கனவே கொடுத்த ₹5 அதை வச்சுக்கோன்ட்டார். இப்போ ₹5.25 கையில் வச்சுருக்குது. உடனடியாக ஒரு ஆலோசனைக்கு ஓட்ட மாட்டான். ஒரு முன்னோர்கள் பெரியோர்களை வச்சுட்டு பள்ளிக்கூடம் கட்டலாமா, நாங்கள் கொஞ்சம் டொனேஷன் தரோம், ₹5.25 வச்சு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியார் ஏற்பாடு பண்ணி கோவையில் ஒரு இடத்துல உட்காந்து ஒரே ஒரு மாணவன், அந்த மாணவனை வச்சு ஒரு வாத்தியாரை வச்சு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தான். அவன் வித்தியாசமான ஆள். ஒரு மாணவன். அப்புறம் 5 மாணவர்கள் சேர்ந்தாங்க. ஒரு 6 மாதம் கழித்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணான். 14 மாணவர்கள் வந்தாங்க. அந்த 14 மாணவர்கள் சேர்ந்த இடத்துல தினசரி இந்த சாலையில் பாம்பு தொல்லை அதிகமாக இருந்துச்சு. அதனால் அந்த சாலை கொடுத்தவங்களே இறக்கப்பட்டு வேறு எங்கேயாவது மாற்றிக்குவாங்க. நாங்கள் அப்போது ஒரு முக்கியமான கந்தசாமி செட்டியார்னு ஒரு ஆள், ஜிடி நாயுடு 2 பேர் போத்தனூரில் எனக்கு சேர்ந்த ஒரு இடம் இருக்குது, அங்கே வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க வசமானு கொடுத்தான். அங்கே போனதுமே அங்கே ஒரு 14-20 பேர்த்துக்கு தகுந்த மாதிரி 2 அறையை கட்டலான்னு சொல்லி போத்தனூரில் ஒரு கல்விக்கூட ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணி அந்த பையன் முக்கியமான ஒரு இந்தியாவினுடைய மிகப்பெரும் தலைவனை கேட்டான். அந்த தலைவனை கால் ஷீட் கொடுத்தாரு. நான் வந்து ஆரம்பிச்சு வைக்கிறேன் சொன்னதுமே அந்த பள்ளிக்கூட ஆரம்பித்தார் பாருங்கள். ஒரு மாணவனை வச்சு அப்புறம் 14 மாணவனை வச்சு போத்தனூரில் அந்த முக்கியமான ஆள் அவர் கூட இருந்த ஒரு நல்ல தோழர்கிட்ட சொன்னார். அவர் கட்டட வேலையை தெரிஞ்சவர். இந்தாப்பா, இன்றைக்கி 1934 பிப்ரவரி 6ஆம் தேதி இன்றைக்கி காந்தி ஓகேன்னு சொல்லியிருக்கார். மகாத்மா காந்தி அந்த தலைவர் மகாத்மா காந்தி அடிக்கல் நாட்ட போகிறார். நாளைக்கு ஒரே நாளில் 24 ஹவர்ஸ் நீ அடிக்கல் நாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். இவனுக்கு அப்படியே கையங்கால் நடுங்கிடுச்சு. இவ்வளோ பெரிய சமாச்சாரமானு ஒரே நாள் ஏற்பாடு பண்ணி அடுத்த நாள் மகாத்மா காந்தி போத்தனூருக்கு வந்தார். அடிக்கல் நாட்டுக்கு கரண்டி எங்கேன்னு கேட்டார். அந்த பையன் ஒரு கரண்டி கொடுத்தான். அந்த கரண்டி வெள்ளிக்கரண்டி கொடுத்தவன் ஒரு கட்டட தொழிலாளி, அவனே செஞ்சு கொடுத்துருக்குறான். அந்த பள்ளிக்கூடத்துக்கு முக்கியஸ்தராக இருந்தார் பாருங்க, அவர் ஆச்சரியப்பட்டு போயிட்டார். இது என்ன வகையில் வெள்ளிக்கரண்டி? அவர் அடிக்கல் நாட்டார் மகாத்மா. அது வரலாற்று சிறப்பு மிகுந்த அந்த பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடம் ஒரே வருஷத்தில் ஷிஃப்ட் ஆகி பெரியநாயக்கம்பாளையத்துக்கு வந்துச்சு. அந்த பெரியநாயக்கம்பாளையத்தில் இருக்கிற அந்த பள்ளிக்கூடம் தான் இன்றைக்கி லட்சக்கணக்கான கல்வியாளர்களை உருவாக்கிய ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயம். நீங்கள் கைதட்டுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது யாருக்கெல்லாம் இந்த கைதட்டு போகும்னு நான் சொல்லிடுறேன். அந்த 4 நாள் கண்டெடுத்து 50 காசு சேர்த்தி ₹5 சேர்த்தி ₹5.25 பள்ளிக்கூடம் ஆரம்பித்து அந்த ஒரே மாணவனை கொண்டு 5-6 மாணவர்களை உருவாக்கி அந்த போத்தனூருக்கு கொண்டு போனார். அவருக்கு இந்த கைதட்டல் அந்த கொண்டு போனவர் பெருநாயக்கம்பாளையத்துக்கு கொண்டு வந்து நிறுவனம். அந்த கொண்டு போனவர் யாருன்னு தெரியுங்களா? 5.25காரரு. இதே திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த திருப்பூர் கே சுப்பிரமணியம் செட்டியார் மகன் தீசு அவனாசிலிங்கம் செட்டியார். சரிங்களா? அந்த கூட இருந்த ஒரு கட்டட தொழிலாளி தோழன்ட்ட அடிக்கல் நாட்டிற்கு ஏற்பாடு பண்ணப்பான்னு சொல்லவோ அந்த ஆள் வெள்ளிக்கரண்டி சொந்த காசு செலவு பண்ணி கொடுத்தானே. அந்த ஆள் யார் தெரியுங்களா? CK கிருஷ்ணப்பா என்கிற பெயரில் கிருஷ்ணபோயர் என்கிற ஒரு கட்டட தொழிலாளி. அந்த கிருஷ்ணபோயர் கட்டட தொழிலாளி தான் 1931 ஊட்டிக்கு முதல் முறையாக ரோடு போட்டவன். அப்புறம் லாரியில், பஸ்ஸில், டிராக்டரில், ஒன்றில் குதிரை வண்டி வச்சே ரோடு போட்டான். இன்றைக்கி இருக்கிற ரோடு மெட்டல் ரோடாக இருந்தபோது போட்டான். அப்போது திருப்பூர் கே சுப்பிரமணியம் செட்டியார் மகன் அவனாசிலிங்கம் செட்டியார் கல்விக்காக பாடுபட்டார். மகாத்மா காந்திக்கு நீ வெள்ளிக்கரண்டி கொடுத்தியான்னு கேட்டபோது அவர் சொன்னார், வெள்ளிக்கரண்டி என்பது என்னுடைய காசு உள்ளது. இன்றைக்கி நான் கட்டட தொழிலாக இருந்து கான்ட்ராக்டர் ஆகிட்டேங்கிறேன், செருக்குக்காக அல்ல. இது வெள்ளி வீணை, கலைமகனுடைய வெள்ளி வீணை. மகாத்மா காந்தி சொந்த காலில் நிற்க சொல்லித் தருகிற ஆதார கல்வியை கொண்டு வந்ததால் அந்த கல்வியை மதித்து மகாத்மாவுக்கு நாம் செய்கிற மரியாதை அவனாசிலிங்கம் செட்டியார், RK சண்முகம் செட்டியார், கோவை கிளார், நானும் உட்பட இந்த குழுவினர் எல்லாமே காந்தியினுடைய ஆதார கல்வி மீது வச்சிருக்கிற மரியாதை காட்டும் விதமாகத்தான் நான் வெள்ளிக்கரண்டியை கொடுத்தேனே தவிர இதனுடைய காசு உள்ள ஆணவ செருக்கை காட்டுவதற்காக அல்ல என்று சொன்னான் அந்த கிருஷ்ணபோயர்.
ஆக கல்விக்கு இப்படி உரமிட்டிருக்கிறவர்கள் வளர்ச்சிதை மாற்றத்திற்கு கோவைக்கு பங்களித்திருக்கிறார்கள். இப்போ நான் எவ்வளவு நிமிஷம் ஆச்சுன்னு தெரியல, இன்னொரு 2 நிமிஷங்கள் மட்டும் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். சிறுவாணி தண்ணி உலகத்திலே மிகச்சிறந்த தண்ணி, ருசியான தண்ணின்னு சொல்கிறீங்க. இது இப்போ நீங்கள் சொல்கிறது இல்லை, 1800 ஆண்டுகளுக்கு முன்னால் 1810 இலக்கியத்தில் சொல்லிட்டான். 86வது பாடலில் அந்த இளைஞர்கள் இரும்பரை வாணி நீரினும் இனியவன் அப்படின்னு சொல்லிட்டான். சிறுவாணி தண்ணியை விட ரொம்ப சுவையானவன் சொல்லி ஒரு வார்த்தை சங்க இலக்கியத்திலே வருது. ஆக இந்த சிறுவாணி தண்ணியில் என்ன சுவை? நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, அது வரலாற்று பூகோளம் தெரிந்து கொள்ள வேணும். என்ன உங்களுக்கு வாணி என்பது என்ன? வானத்திலிருந்து வருகிற நதி வாணி. பவானி ஆத்தோட சிறுவாணி முக்தி குளத்துலேருந்து போய் 23 கிலோமீட்டர் போய் கலந்து பவானியை சேர்ற இடம் தான் உங்களுக்கு கோடல்பதி. அப்போ சேர்றதுக்கு முன்னாடி அந்த சிறுவாணி தண்ணி குடிச்சு பாருங்கள், ருசியாக தான் இருக்கும். அதை விட ருசி இருக்குது. எது? அந்த சிறுவாணி தண்ணி கிழக்க வந்து எல் டைப்பில் திரும்புதல்லைங்க. எல் டைப்பில் திரும்புகிற இடத்துல புறத்தி மலையை 1.5 கிலோமீட்டர் தூரம் குடஞ்சி நம்ம கோயம்புத்தூர் நகர் தண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அந்த குகையினுடைய உயரம் 8 அடி, அகலம் 6 அடி. அது பைப்பில் 7 அங்குல பைப்பில் தான் சிறுவாணி தண்ணி 1.5 கிலோமீட்டர் தூரம் வெளியே வருது. வெளியே வந்து ஓப்பனில் வருது. அந்த ஓப்பனில் 2 பக்கம் மலை, நடுவில் அந்த ஓடை பாயுது, நடுவில் பூரா நெல்லிக்காய் முறங்க. நீங்கள் இன்றைக்கி வெய்யக்காலம் 1 மாதம் ஆரம்பமாயிரு. வெய்ய காலத்தில் நீங்கள் அண்டா தண்ணிக்குள்ள ஒரு முளத்தில் நெல்லிக்குச்சியை உடச்சி போட்டிங்கனாவே ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்கும். அந்த தண்ணி குடிச்சு பாருங்கள். நெல்லிக்காய்க்கு அவ்வளோ குளிர்ச்சி இருக்குது. அந்த சிறுவாணி 1.5 கிலோமீட்டர் தண்ணி மலையிலிருந்து வெளியே நகரத்துக்கு ஓடி வருது பாருங்கள், நீர் எடுப்பு தொட்டிக்குள்ளே கலக்கிறதுக்காக. அந்த 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் அடர்ந்த மரங்கள், நெல்லிக்காய் வேர்கள், நெல்லிக்காய் உதிர்கிற நெல்லிக்காய்கள், நெல்லிக்குச்சிகள், அடர்த்தியான நல்ல சுத்தமான காற்று. அதுக்கு பேர் தான், அங்கே தான் சிறுவாணி ஆற்று நீர் சிறுவாணி தண்ணீராக மாறுகிறது. ஆற்று நீரை விட தண்ணீர் ருசியானது. அதற்கு என்ஜினியர்கள் வைத்திருக்கிற பேர், கோயம்புத்தூர் கார்பரேஷன் என்ஜினியர்கள் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் வைத்த பேர். அந்த ஏரியா 1.5 கிலோமீட்டர் நீளம் இருக்கு பாருங்கள், டேஸ்டி ஏரியான்னு வச்சுருக்கான். இன்றைக்கி 86 வயது நிரம்பிய லட்சுமி நாராயணன் என்ற மூத்த என்ஜினியரை ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் நேர்காணல் செய்துவிட்டுத்தான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கோவை வளர்ந்து சிதைந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் திருப்பூர் நகரம் வளர்ந்து சிதைந்து மேலும் எத்தனையோ வரி விதிப்புகளை மீறி தலை எடுத்து கொண்டு தான் இருக்கிறது. கொங்கு நாட்டின் புதல்வன் என்கிற முறையில் நீங்களும் நானும் இதை பெருமை கொள்வோம் என்று கூறி வாய்ப்பளித்திருக்கிற பொது நூலகத்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.